இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாருங்க சரத்சந்திரா, உங்க மருமகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால உங்க பொண்ணு நட்சத்திராவுக்கும் உங்க மனைவி அபூர்வாவுக்கும் விருப்பமே இல்லை. விருப்பம் இல்லாதனாலதான் உங்க மருமகனை எப்படியாவது கழட்டி விட நினைச்சாங்க. அதனால கொன்னுட்டாங்க. பஜகோவிந்தம் பரமானந்தம். மாமா மாமா, நம்ம வீர அப்பாவே இந்த ஆள் சொல்றத இவன் நம்புறதுல அர்த்தம் இருக்கு. நீங்க போய் நம்புறீங்களே? இந்த சுவாமியார் சொல்றது உண்மைதாம்மா. பஜகோவிந்தம் பரமானந்தம். சரி. அம்மா மீரா, மீரா, அம்மா மீரா, மீரா, அம்மா மீரா, ஏந்திரிமா மீரா. நீ எந்த தப்பும் செய்யலியா? செய்யலியா? நிஜமாவே ஒண்ணும் செய்யல. உன்ன போய் இத்தனை வருஷமா கண்மூடித்தனமா நம்பிட்டு இருந்தேனே. எனக்கு இப்பதான் நல்லா புரியுது. என் சோபாவோட இடத்தை நீ எடுத்துக்கணும்ன்றதுக்காக, அதுவும் அவளோட சொத்தை அனுபவிக்கணும்ன்றதுக்காக என்னோட சோபாவை, உயிருக்கு உயிரா இருந்த என்னோட சோபாவை நீ தானே கொலை பண்ணிருக்க. நீதான் கொலை பண்ணிருக்க. என் சோபாவை கொலை பண்ண உனக்கு உயிரோட இருக்க உரிமையே கிடையாது. இப்போ நான் உன்னை கொன்னுட்டேன்னா உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். நீ ஜெயில தண்டனை அனுபவிக்கணும். செரிய கொலை பண்ணதுக்கு, என் சோபாவை கொலை பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் உனக்கு தகுந்த தண்டனை கிடைக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என் கையால செத்து இருந்தாலே நல்லா இருந்திருக்கும்னு ஒவ்வொரு நாளும் நினைச்சு நினைச்சு சாகணும்.